Dear students, the second video பாருங்கள். The first point, the errors in the individual measurements both. The errors in the individual measurements. இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ்னால் எரர் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ரீடிங்ஸ் எடுக்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னேன். சரியா? அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட், ஆன் த நேச்சர் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டு டு கெட் த ஃபைனல் ரிசல்ட். So we should know the rules to combine the errors. Okay. So mathematical operation என்ன சார் அப்படின்னா, simply I say that the final result கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் அல்லது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாவில் சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can get the exact value. தட் இஸ் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூரேசி அண்டு ப்ரிசிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என்ன முடியும் அப்படின்னா இந்த எரர்ஸ் வந்து ப்ராப்பராக டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதிரி எரர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் ரீடிங்ஸ் மெஷர் பண்ணுறப்போ ஸோ மெனி எரர்ஸ் பாசிபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் டு கெட் ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ வி ஷுட் நோ த ரூல்ஸ் டு கம்பைன் த எரர்ஸ். சரிங்களா? The various possibilities of the propagation of the or a combination of the errors in the different mathematical operation are discussed below. The various possibilities of the propagation or combination of errors in the different mathematical operation are discussed below. ஓகேங்களா? இப்போ வேரியஸ் பாசிபிலிட்டிஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த எரர்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை ஹவு கேன் ஐடென்டிஃபை அதுக்கு அவாய்டட் சம் கால்குலேஷன், ஹவு வி கேன் அவாய்டட் சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வழியாக நம்ம அதை பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் எக்ஸாம்பிள், எரர்ஸ் இன் சம் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எரர்ஸ் இன் த சம் டூ குவான்டிட்டிஸ். let del A and del B, let del A and del B be the absolute errors in the two quantities A and B respectively. A and B respectively. Now the measured value of A is equal to A plus or minus del A, and the measured value of B is equal to B plus or minus del B. Consider the sum. இப்போ ரெண்டே ஆட் பண்ணுறோம். அப்போ Z equal to A plus B. இப்போ Z equal to A plus Bனா இப்போ A plus நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் ஆல்சோ அண்ட் ஆல்சோ நான் சொல்கிறதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் இன்றைக்கெல்லாம் ஜஸ்ட் மேக்ஸு தான். இதில் வந்து ஒன்றும் கான்செப்டெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான், ஈஸி தான். ஓகேவா? த எரர்ஸ் டெல் இஜெட் அண்ட் இஜெட் இஸ் கிவன் பை, இப்போ இஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட்னு என்ன அர்த்தம்? இஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் என்ன அர்த்தம்? அங்கே தான் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம் அல்லது மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது, வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் A ப்ளஸ் B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் B. இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணுறப்ப A ப்ளஸ் B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் A டெல் B அப்படின்றோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்ன பண்ணுறோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது A ப்ளஸ் B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷனாகவும் A ப்ளஸ் B கான்ஸ்டன்ட் A ப்ளஸ் பியை ஒரு ஃபங்க்ஷனாகவும் பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு இஜெட் நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டா அதுதான், இஜெட் ஈக்குவல் டு A ப்ளஸ் B. அப்போ இஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் A ப்ளஸ் டெல் B அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெல் இஜெட் ஈக்குவல் டு டெல் இஜெட் ஈக்குவல் டு டெல் A ப்ளஸ் டெல் B அப்படின்னு சொல்லுவோம். டெல் இஜெட் வேல்யூவை என்ன சொல்லலாம், டெல் இஜெட் ஈக்குவல் டு டெல் A ப்ளஸ் டெல் B அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மெத்தட். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, the maximum possible error in the sum two quantities is equal to the sum of the absolute error அப்படின்னு சொல்கிறோம். இந்த sum of the absolute errorனா என்ன அர்த்தம், இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அப்சல்யூட் எரருக்கு என்ன ஃபார்முலா, டெல் ஏஎம் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா வருது இல்லையா, இந்த அப்சல்யூட் எரர் அப்படி திருப்பி பாருங்கள், பேக் சைடு அப்சல்யூட் எரர் del AM is equal to A1 plus A2 plus A3 and A plus or minus AN divided by N பார்த்தோம் இல்லையா அது.
ஸோ 1/n summation I is equal to 1 to n ai அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ the maximum possible error in the sum two quantities is equal to the sum of the absolute error. இது வந்து ரெண்டு குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணணும். இது கன்சிடர் பண்ணுறப்ப அந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது வந்து என்ன சார் நீங்கள் வந்து என்னமோ ஜெட்டுன்னீங்க, ஏங்கிறீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லிங்கிறீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்பிங்கிறீங்க. அப்புறம் ஏதோ 2-3 ஸ்டெப் இருக்குது, நீங்கள் படித்து காமிச்சிட்டிங்க. எனக்கு ஏபிலாம் போட்டு எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது. ஏங்கிறது வேல்யூ, அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பிங்கிறது வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. இப்போ அதுக்கு அடுத்தது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். சரியா? நான் இது எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். The two examples, two resistance R1 is equal to 100 plus or minus 3. Sorry, two resistance two resistance R1 is equal to 100 plus or minus 3 ohm and R2 is equal to 150 plus or minus 2 ohm are connected in series. What is their equivalent resistance அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 100 plus or minus 3ன்னு என்ன அர்த்தம்? இப்போ வாட் இஸ் 100? இங்கே 100 வந்து ஏ, 100 இஸ் த ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த 3 இருக்கு இல்லையா, 3 தான் வந்து என்னது டெல் ஏ அப்படின்னு சொல்கிறோம். 3 இஸ் த டெல் ஏ. இதேமாதிரி 150 வந்து என்னது பி, ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுக்கு அடுத்தது 2 இஸ் த டெல் பி. ஓகேவா? சரி, நான் இங்கே எப்படி சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். Solution R1 is equal to 100 plus or minus 3 ohm, R2 is equal to 150 plus or minus 2 ohm. The equivalent resistance R is equal to என்ன பண்ணுறோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ R1 plus R2. இப்போ R1 plus R2 means A plus B. சரி, A plus B. இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இப்போ 100 plus or minus 3, that is R1. அண்டு 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, தட் இஸ் R2. நடுவில் ப்ளஸ் இருக்குது. முன்னாடி என்ன பண்ணோம், இந்த ஏவும் பியும் மட்டும் என்ன பண்ணோம், தனியாக எடுக்கலது நம்ம. அப்போ 100 ப்ளஸ் 150, 100 ப்ளஸ் 150 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி, தட் இஸ் 3 ப்ளஸ் 2 அப்படின்னு. 3 ப்ளஸ் 2 என்ன வரும், டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ del b equal to 3 plus 2. இப்போ 3 plus 2 அப்படின்னா 3 plus 2 means 5. 100 plus 150 250. இப்போ 250 plus or minus 5 ohm அப்படின்னு சொல்கிறோம். 250 plus or minus 5 ohm. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், errors in the difference of two quantities அப்படின்னு சொல்கிறோம். Errors in the difference of two quantities. Let del a and del b. இப்போ இந்த சம் புரியுதாங்கன்னு. ஆக்சுவலாக 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஓம் இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து 100 ப்ளஸ் 150. டெல் ஏ ப்ளஸ் டெல் பிங்கிறது என்ன அர்த்தம், 3 ப்ளஸ் 2. ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்து 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. சரிங்க சார், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எப்படி போட்டிங்க? ஹவு கேன் இட் ஷுட் பி மெஷர்? அது எப்படி மெஷர் பண்ணீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணுறது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணுறது நம்ம ப்ளஸ் 2 போர்ஷனில் இருக்குது. வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எரர்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் டூ குவான்டிட்டிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூ குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணுறோம். லெட் del A and del B be the absolute errors in the two quantities and A and B are the respectively. Then measured value A is equal to A plus or minus del A. The measured value B is equal to plus or minus B is equal to B plus or minus del B. இப்போ Z consider the difference Z is equal to A minus B அப்படின்னு சொல்கிறோம். இப்போ A minus B means the error del Z in Z is given by Z plus or minus del Z that is equal to. இப்போ நேற்று முன்னே ஃபஸ்ட்டு சம் பார்த்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். தட் இஸ் A plus or minus del A minus B plus or minus del B. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா
இந்த இடத்துல லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் இந்த இடத்துல ப்ளஸ் பார்த்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஓகேவா இங்கே எரர்ஸ் இன் டிஃப்ரென்ஸ் இன் டூ குவான்டிட்டிஸ்னால் டிஃப்ரென்ஸ்னாவே என்ன வரும், மைனஸ் தான் வரும். அப்போ இந்த சேம் வேல்யூ தான் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ தான், இங்கே பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி தான். பட் நடுவில் மட்டும் என்ன வருது, மைனஸ் வருது. ஏன்னா நம்ம கொஷின் டைட்டில் என்ன, எரர்ஸ் இன் த டிஃப்ரென்ஸ் இன் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா மைனஸ் வரும். டிஃப்ரென்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், மைனஸ் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட கண்டினியூட்டி பாருங்கள். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு சொல்கிறோம். ஏ மைனஸ் பி என்னது இஜெட்னு சொல்கிறோம். இப்போ டெல் ஃபைனல் ஆன்சர் டெல் இஜெட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு சொல்கிறோம். The maximum errors in the difference of two quantities is equal to the sum of the absolute error in the individual quantities. Okay. Next இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். The temperature of two bodies measured of thermometer using thermometer T1 value is equal to 20 plus 0.5 degree Celsius and T2 is equal to 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன இது பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்கல மைனஸ் கொடுக்கல, அது அப்படியே போட்டுக்கோங்க. T1 ப்ளஸ் ஆர் மைனஸ் T1 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் அண்ட் T2 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ T1க்கு T2க்கு என்ன பண்ணோம் வேல்யூஸ். இப்போ T1ஓட வேல்யூ பாருங்கள். T1 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் அண்ட் T2 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் T ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ்னு என்ன சாமி பண்ணோம், தங்கங்களா கவனிக்கிறீங்களா, ஒன்றும் ரிப்ளை பண்ணவே காணுமே. சரி பார்க்கலாம் இத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படின்னு. T ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. So T2 minus T1 means என்ன வரும், 50 plus or minus 0.5 minus 20 plus or minus 0.5. இது using equation 1.4. சரியா. இப்போ 50 minus 20 30. next 0.5 and 0.5. that is என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஸ். சரியா. என்ன வரும் பாருங்கள். இந்த 50 மைனஸ் 20 தனியாக எடுத்துக்கிட்டேன். 50 மைனஸ் 20 தனியாக எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு 0.5 ப்ளஸ் 0.5 அது டெல் ஏ டெல் பி. இப்போ இதோட ஆன்சரு 50 மைனஸ் 20 30 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ஆட் பண்ணால் என்ன வரும், 1 டிகிரி செல்சியஸ். தட் இஸ் ஈக்குவல் டு T ஈக்குவல் டு வாட், T ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எரர்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு அடிஷ்னல் பார்த்தோம், அதுக்கடுத்தது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்தது ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். அதாவது டெல் ஏவையும் டெல் பி என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். டெல் ஏ அண்ட் டெல் பி பி த அப்சல்யூட் எரர்ஸ் இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. கன்சிடர் த ப்ராடக்ட் ஆஃப் என்னது z equal to ab அப்படின்னு சொல்கிறோம். the error del z in the z is given by z plus or minus del z is equal to a plus or minus del a and b plus or minus del b. ரெண்டே என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை மீன்ஸ் ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்போ அதோட ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டாட் டெல் பி. என்னன்னு புரியுதா? நான் பாட்டு கடகடன்னு படிச்சிட்டேன். எனக்கு கவனிங்க, ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. அந்த இது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எடுத்து இண்டிவிஜுவலாக நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏவை எடுத்து என்ன பண்ணுறேன், லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவை எடுத்து ஃபஸ்ட்டு பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஏபி ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், இந்த ஏவை எடுத்து என்ன பண்ணுறேன், பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். அதுதான் வந்து என்னது ஏ டெல் பி.
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி. நெக்ஸ்ட்டு இந்த டெல் ஏ எடுத்து உடனே பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? பிஏ, அதான் வந்து என்னது பி டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுக்கு அடுத்தது இந்த டெல் ஏவை எடுத்து என்ன பண்ணுறேன்? டெல் பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டாட்டு டெல் பி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ டிவைடிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை இஜெட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பை டெல் பி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த எபோவ் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணுறேன்? இஜெட்டாலையும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏபியாலும் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 1 ப்ளஸ் டெல்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் பை இஜெட். இது எங்கே சார் அப்படின்னா இந்த வேல்யூவை இஜெட் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ. அதுக்கு அடுத்தது இது வந்து ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்கிறோம், இதை ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு சொல்கிறோம். அதான் டிவைடிங் எல்ஹெச்எஸ் வந்து என்னது இஜெட்டு, ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது ஏபி அப்படின்னு சொல்கிறோம். ஏபி. ஓகேவா? இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணுறோம், இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் பை இஜெட்டு ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ டாட்டு டெல் பி பை பி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு அடுத்தது as del A by A and del B by B are both small quantities, the product of term del A by A dot del B by B can be neglected அப்படின்னு சொல்கிறோம். இந்த del A by A del B by B தான் வந்து என்னது இதில் வரும், இது பாயிண்ட்ஸில் வரும். பாயிண்ட்ஸ்னால் என்னது? ஃபிக்ஷன் என்ன சொல்லுவாங்க, தசமத்தில் வரும். தசமம்னா என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ 5/2ன்னு வச்சுக்கிங்க, 2.5 வரும். இதே மாதிரி டெல் பி பை பின்னா என்ன வரும்? 5/3ன்னு வச்சுக்கிங்க, 1.3 சம்திங் அது மாதிரி வரும். தசமத்தில் வர்றப்ப, டெசிமலில் வர்றப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ்லாம் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ராக்ஷன் அங்கே ஏன்னா அது ஃப்ராக்ஷனல் எரரை என்ன ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் த ஃபைனல் வேல்யூ இங்கே என்ன சொல்கிறாங்க? டெல் இஜெட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி அப்படின்னு சொல்கிறோம். த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த இதுக்கு வந்து இன்னும் நீங்கள் வேகமாக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸு. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 + 1 ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வந்து இந்த 1 ப்ளஸ் டெல் இஜெட் பை எஜெட். ஏன் வந்து 1 ஆட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நீங்கள் 1 ஆட் பண்ணுறோம். அதேமாதிரி ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடும் 1 ஆட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த 1 ப்ளஸ் டெல் இஜெட் பை இஜெட் தான் வந்து என்ன சொல்லுவோம்? டெல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் தான் இங்கே அடுத்த ஸ்டெப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல் இஜெட் பை இஜெட் இஸ் தட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப பாருங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 1.7. எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். The length and breadth of the rectangle are 5.7 plus or minus 0.1 centimeter and 3.4 plus or minus 0.2 centimeter respectively. Calculate the area of the rectangle with the error limits. Length L is equal to 5.7 plus or minus 0.1 centimeter. Breadth B is equal to 3.4 plus or minus 0.2 centimeter. Area with the error limit A plus or minus del A is equal to ஒரு question mark. அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. A is equal to ஃபார்முலா என்ன? L cross P. அப்போ 5.7 into 3.4 டேரெக்டாக 9.38 போட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணி 9.4 cm² போட்டுடலாம். ஏரியா. பட்டு டெல் ஏ ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம இதில் பாருங்கள் ஈக்குவேஷன் 1.5 பாருங்கள். டெல் இஜெட் பை இஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி போட்டோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம்னா del A by A that is equal to del L by L plus or
ப்ளஸ்ஸு டெல் பி பை பி அப்படின்ட்டு. இப்போ டெல் ஏ சீக்வல் டு டெல் எல் பை எல் டெல் பி பை பி. இந்த ஏவை என்ன பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு சைடு என்ன பண்ண மல்டிப்ளை டெனாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஏ வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மல்டிப்ளை ஆகும். இப்போ டெல் ஏ சீக்வல் டு டெல் எல் பை எல் ப்ளஸ் டெல் பி பை பி சீக்வல் டு ஏ அப்படின்ட்டு. டெல் ஏ சீக்வல் டு டெல் எல் வேல்யூ 0.1 டிவைடட் பை 5.7 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0.2 divided by 3.4 into 9.4 into 9.4.